அனைவருக்கும் வணக்கம். நான் இப்பொழுது அன்னை தெரசாவை பற்றி பேச வந்துள்ளேன். அன்னை தெரசா 1910ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 26ஆம் தேதி ஓட்டோமான் பேரரசில் பிறந்தார். அவள் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவள். அன்னை தெரசா ஒரு கத்தோலிக்க தேவாலயத்தில் கன்னியாஸ்திரி. அவள் சிறு வயதில் இருந்தே ஒரு மத வாழ்க்கையை வாழ விரும்பினாள். அன்னை தெரசா 1929இல் இந்தியா வந்தார். அவர் நாட்டில் பல ஆண்டுகள் வாழ்ந்த பின்னர் இந்தியாவின் குடியுரிமையை ஏற்றுக்கொண்டார். பக்தியுள்ள பெண்மணிக்கு 1962இல் பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது. 1980இல் அவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. அன்னை தெரசாவுக்கு தொடர் மாரடைப்பு ஏற்பட்டது. செப்டம்பர் 5, 1997 அன்று அவர் தனது இறுதி மூச்சை சுவாசித்தார். நன்றி, வணக்கம். வணக்கம். நான் இப்போது மகாத்மா காந்தியை பற்றி பேசப் போகிறேன். மகாத்மா காந்தி ஒரு சிறந்த சுதந்திர போராட்ட வீரர். அவர் அக்டோபர் 2, 1869ஆம் ஆண்டு குஜராத் மாநிலத்தில் பிறந்தார். இவர் முழு பெயர் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. மகாத்மா காந்தி பாபு என்று அழைக்கப்படுகின்றார். அவரது தந்தையின் பெயர் கரம்சந்த் காந்தி, தாயின் பெயர் புத்கலி காந்தி. காந்திஜியின் மனைவியின் பெயர் கரம்சந்த் காந்தி. அவர்களுக்கு 4 மகன்கள். நன்றி, வணக்கம்.